இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ அதாவது முன்னாடி 2 பார்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நீங்க அந்த டாபிக்க பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோவிஷன்னா என்ன? என்பிஏன்னா என்ன? இபிஎஸ்னா என்ன? அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்ன? ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் எத்தன குவார்ட்டர் இருக்கும்? எங்க பார்க்குறது? எங்க டவுன்லோட் பண்றது? அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும். செகண்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் படிக்கணுமா? இல்ல கன்சாலிடேட்டட் படிக்கணுமா? குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் படிக்கணுமா? இல்ல இயர் ஆன் இயர் படிக்கணுமா? அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலா வந்து வீடியோ போட்டிருக்கேன். அத கூட செக் பண்ணிக்கோங்க. மேல ஐ பட்டன்ல கூட வரும். ஸோ அத கூட செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து செக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, புரோவிஷன், என்பிஏ, இபிஎஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பேங்கிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வாங்க வந்து டாபிக் உள்ள போவோம். ஸோ இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்ல இருந்து வருவோம். ஸோ பேங்க் எப்படி உருவாகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ஸ் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இதா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கா மாறுவாங்க. அதாவது ஆர்பிஐட்ட இருந்து அப்ரூவ் வாங்குன பிறகு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கா மாறுவாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் பேங்க்கா மாறுவாங்க. இந்த எஸ்பிஐ, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இத மாறுவாங்க. ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ன்னு ஒரு தனியா இருக்கும். அதே மாரி என்பிஎஃப்சி அப்படின்னு தனியா இருக்கும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். பட் இப்படி தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பேங்க்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன்னா என்ன? ப்ரொவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஏபிசி கம்பெனி. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கிட்ட ஒரு 100,00,00,000 வந்து லோன் கேட்டிருக்காங்க. ஸோ 100,00,00,000 வந்து இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பேங்க் வந்து ஏபிசி கம்பெனிக்கு குடுத்துட்டாங்க. பட் ஏபிசி கம்பெனி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் திருப்பி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 50,00,00,000 கிட்ட குடுத்துட்டாங்க திருப்பி. பட் அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,00,00,000 அவங்களால குடுக்க முடியல. ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு. அவங்க பிசினஸ் நல்லா ஓடல. ஏதோ ஒரு காரணத்தால வந்து அவங்களால லோன வந்து திருப்பி குடுக்க முடியல. அந்த 50,00,00,000. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரோவர் வந்து பேமெண்ட்ட வந்து டிலே குடுக்க ஆரம்பிச்சுட்டா. அதாவது டிலே பண்ண ஆரம்பிச்சுட்டா. பிளஸ் செர்டைன் பீரியடுக்கு வந்து அவங்க குடுக்கவே இல்ல. இன்னும் குடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் மஸ்ட் கிரியேட் அ புரோவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது புரோவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மட்ட ஒரு டோட்டல் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட்ல இருந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட வந்து அவங்க குறைக்கணும். குறிப்பிட்ட அமௌண்ட்னா ஒரு 100,00,00,000ல 50,00,00,000 இவங்க குடுக்கலையா? ஸோ 50,00,00,000ல அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ் கணக்குல வந்து குறைப்பாங்க. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு 90 நாள் பிளஸ் 90 நாள் பிளஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ 90 நாள் பிளஸ் அவங்க வந்து இன்னும் குடுக்கல அப்படின்னா, 15% வந்து அவங்க குறைக்கணும். ஸோ அந்த 50,00,00,000ல 15% எவ்வளோ வந்துரும்? 7,50,00,000. ஸோ அவங்க ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100,00,00,000 அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க ஒரு குவார்ட்டர்ல. ஸோ அந்த 100,00,00,000 குவார்ட்டர்ல ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, 7,50,00,000 அவங்க குறைக்கணும். அதான் புரோவிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ புரோவிஷன்னா 7,50,00,000 குறைச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் அசெட். ஸோ ஸ்டாண்டர்ட் அசெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லோன் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க 0.25%லேருந்து 1% அது செக்டர பொறுத்து இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்கும். பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பெர்சன்டேஜ் குடுத்துருப்பாங்க. பட் 0.25 to 1%க்குள்ள இருக்கும். ஸோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் குடுத்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோவிஷன்ல வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ ஒரு 100,00,00,000 குடுக்குறாங்கன்னா, 100,00,00,000ல அவங்க 0.25% அதாவது 1%னே வச்சுக்கோங்க. ஸோ 1,00,00,000 வந்து அவங்க புரோவிஷன்ல வந்து ஆட் பண்ணிறணும். இது வந்து ரூல்ஸ். ஆர்பிஐயோட ரூல்ஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1% வந்து அங்க ஒதுக்கிட்டீங்க புரோவிஷன்ல. பிளஸ் சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்பிஏ வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மாசத்துக்கு கீழ இருக்கு. அதாவது அந்த 90 பிளஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 90 பிளஸ் டேஸ் அதுக்கடுத்து 12 மாசம். ஸோ 12 மாசம்க்குள்ள பிளஸ் 90 டேஸ்க்குள்ள அதாவது 3 மாசம் ஆயிருச்சு. 3 மாசமா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே குடுக்கல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15% வந்து புரோவிஷன் வந்து ஆட் பண்ணிறணும் அவங்களோட இதுல. ஸோ செக்யூர்ட்னா என்ன? அன்செக்யூர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் தான். செக்யூர்ட்னா நீங்க வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டிய வந்து அடமானமா வச்சுட்டு நான் லோன் வாங்குறேன் அப்படின்னு. ஸோ அன்செக்யூர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைய வச்சு குடுக்குறது. ஸோ இவன் வந்து என்ட்ட நெறைய தடவ லோன் வாங்கியிருக்கான். பட் டக்குன்னு குடுத்துருவான். அதாவது டிலே பண்றதில்ல. பிளஸ் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் நம்பிக்கையான ஆளு அப்படின்ற நம்பிக்கைய வச்சு குடுக்குறது தான் அன்செக்யூர்ட் லோனு. ஸோ அன்செக்யூர்ட் லோன்ல பார்த்தீங்கன்னா, 25% குறைக்கணும். செக்யூர்ட் லோன்ல பார்த்தீங்கன்னா, 15% குறைக்கணும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50,00,00,000ல நீங்க 7,50,00,000 15% குறைக்கணும். பிளஸ் 25% அதுக்கு ஏத்த மாரி குறைக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டவுட்ஃபுல் அசெட். அதாவது 1 வருஷத்துக்குள்ள 1 வருஷம் கிட்ட ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 to 40% வந்து குறைக்கணும். டிபெண்டிங் ஆன் செக்யூரிட்டி. அதாவது அவங்க என்ன செக்யூரிட்டி குடுத்துருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி வந்து குறைக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டவுட்ஃபுல் அசெட் 1 to 3 இயர்ஸ். 1 வருஷம், 3 வருஷம் ஆயிருச்சு. குடுப்பானா, குடுக்க மாட்டானாங்கிற ஒரு டவுட் வந்துருது.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமாயிருச்சு. குடுப்பானா, குடுக்க மாட்டானா அப்படின்ட்டு. ஸோ 40%லேருந்து 100% வந்து நீங்க ப்ரொவிஷன் வந்து ஆட் பண்ணிறணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணி 1 வருஷம், 2 வருஷம் இழுத்த பிறகு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் லோன் குடுக்கல அவன். 50,00,00,000 இன்னும் குடுக்கல. ஸோ அப்ப அவ்வளதான். 50,00,00,000 நீங்க வந்து என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து குறைச்சிருப்பாங்க. 15% குறைச்சாங்க. அடுத்து 25% குறைச்சாங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 100% 50,00,00,000 வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷத்துல வந்து ப்ரொவிஷன்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ் அசெட் கன்ஃபார்ம் அன்ரெக்கவரபிள் அப்படின்னா, அவ்வளதான் கிடைக்காது அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சுன்னா, ஒண்ணும் செய்ய முடியாது. 100% லாஸ் தான் அப்படின்னு நெனச்சுக்கிற வேண்டியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்பிஏ. ஸோ கிராஸ் என்பிஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டோட்டலா வந்து 1000,00,00,000 வந்து லோன் குடுத்துருக்கீங்க. ஸோ இந்த 1000,00,00,000 லோன்ல பார்த்தீங்கன்னா, 100,00,00,000 வந்து பேட் லோனா மாறிருச்சு. அந்த 100,00,00,000 வந்து திருப்பி குடுக்கல அவங்க. ஸோ அத வந்து பேட் லோன் அப்படிங்கிறது. ஸோ 100,00,00,000 குடுக்காத அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, பேட் லோனு. ஸோ கிராஸ் என்பிஏன்னா அந்த 100,00,00,000 தான் கிராஸ் என்பிஏ. பிளஸ் அதோட பெர்சன்டேஜும் எடுப்பாங்க. ஸோ 100,00,00,000 பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ அமௌண்ட் இப்போதைக்கு மொத்தமா குடுத்துருக்கீங்களோ, ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு குடுத்தது இல்ல. மொத்தம் நீங்க ஒரு 10 பேருக்கு வந்து 1000,00,00,000 லோன் குடுத்துருக்கீங்க. அந்த கணக்கு இது. பிளஸ் ஒரு ஆள் வந்து 100,00,00,000 வந்து இன்னும் குடுக்கல அப்படிங்கிற மாரி இந்த கணக்கு இது. ஸோ அந்த 100,00,00,000 என்ன பண்ணணும்னா, மொத்தம் குடுத்த லோன்ல வந்து டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அதான் வந்து கிராஸ் என்பிஏ பெர்சன்டேஜ். ஸோ இது கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்பிஏ பெர்சன்டேஜ் பார்க்கணும். பிளஸ் கிராஸ் என்பிஏ பார்க்கணும்னு ஓரளவுக்கு அவசியம் இல்ல. பெர்சன்டேஜ் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நெட் என்பிஏ அப்படின்னு இருக்கும். ஸோ நெட் என்பிஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1000,00,00,000 லோன் குடுத்துருக்கீங்க 10 பேத்துக்கு. அதில 100,00,00,000 வந்து வரல. இது வந்து டவுட்ஃபுல் அசெட்டா இருக்கு. அதில நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா, புரோவிஷன் வந்து 30,00,00,000 வந்து குறைச்சிருக்கீங்க. ஸோ மீதி அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, 70,00,00,000. ஸோ அந்த 70,00,00,000 தான் வந்து நெட் என்பிஏ. இதோட பெர்சன்டேஜ் எடுப்பாங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து போட்டிருக்கும். ஸோ ஜிஎன்பிஏ பெர்சன்டேஜ்ன்னு போட்டிருப்பாங்க ரிசல்ட்ல. பிளஸ் என்என்பிஏ பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது நம்ம கண்டிப்பா பார்க்கணும். பேங்க்ஸ் ரிசல்ட்லாம் படிக்கிறோம்னா. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து லோன் குடுக்கல. அதாவது 70,00,00,000 இருந்துச்சுல்ல. பிளஸ் அவங்களோட மீதி 30,00,00,000 இருந்துச்சு. அவங்க 30,00,00,000 பார்த்தீங்கன்னா, புரோவிஷன்லேருந்து குறைச்சிட்டாங்க. பட் அவங்க 100,00,00,000 கண்டிப்பா குடுக்கணும்ல. ஸோ அந்த 100,00,00,000 அவங்க குடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. பிளஸ் அவங்க ஏதாவது செக்யூர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அதாவது இந்த அசெட் ஏதாவது குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது நான் என்னோட லேண்ட் வச்சு நான் லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற. ஸோ அவங்க லேண்ட வித்துட்டு அந்த அமௌண்ட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. பிளஸ் அவங்க மேல கேஸ்லாம் போட்டு ஏதாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு தேவை காசு. ஸோ காசு தான் முக்கியம். எப்படியாவது எனக்கு கிடைக்கணும். ஸோ அப்படியே ரெக்கவரி ஃபெயில் ஆயிருச்சு. காசு கிடைக்கல அப்படின்னா, அவ்வளோதான் லாஸ்ன்னு எழுதிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பேங்க் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்க்கணும். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1,200,00,00,000 வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் குடுத்து சம்பாரிச்சிருக்கோம். பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபாசிட். இப்ப நீங்க வந்து கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க 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 என்ன செஞ்சிருக்கீங்க, அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ கரண்ட் அக்கவுண்ட்க்கு தேவையில்ல. கரண்ட் அக்கவுண்ட்க்கு அவங்க எதுவும் குடுக்க மாட்டாங்க. ஸோ சேவிங் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணியிருக்காங்களோ, அத மைனஸ் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மைனஸ் பண்ணி மீதி அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து 400,00,00,000. ஸோ அதான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இத பார்த்தீங்கன்னா, அவங்க பெர்சன்டேஜ் கணக்குல எடுப்பாங்க. ஸோ பெர்சன்டேஜ் கணக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் அப்புறம் இயர் ஆன் இயர்ன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போணும் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இயர்னிங் பெர் ஷேர். இயர்னிங் பெர் ஷேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சொல்றேன். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 100,00,00,000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் ஈக்விட்டி ஷேர் அதாவது அந்த கம்பெனில எத்தனை ஷேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,00,00,000 ஷேர் இருக்கு. ஸோ 10,00,00,000 ஷேர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஷேர்ல ரூ. 10 சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு ஷேர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, அந்த ஒரு ஷேரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 10. ஸோ இபிஎஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் இன்னும் வேற ஏதாவது ஃபண்டமெண்டல் பார்க்கறதுக்குலாம் யூஸ் ஆகும். பட் இபிஎஸ் ரொம்ப முக்கியமானது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தாலும் ஒண்ணு தான். அதேமாரி இபிஎஸ் பார்த்தாலும் ஒண்ணு தான். பட் ஒரு சில கால்குலேஷன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வந்து யூஸ் ஆகும். அதாவது ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கறதுக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறதுக்கெல்லாம் இபிஎஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, புரோவிஷன்னா என்ன பார்த்தோம், என்பிஏன்னா என்னன்னு பார்த்தோம், இபிஎஸ்னா என்னன்னு பார்த்தோம், பிளஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எபிடானா என்ன, பிளஸ் ஒரு ரிசல்ட்டோட எப்படி பார்க்கணும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதேமாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் எப்படி பார்க்கணும், அதாவது பேங்க்கோட ரிசல்ட்டும் பிளஸ் நார்மல் ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலா வந்து அந்த வீடியோவ பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.